ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருக்கோம். எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா Ptron ஃபியூஷன் 10 வாட்ஸ் வயர்லெஸ் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கோம். சரி, இது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த இன்ட்ரோ. ஓகே, நம்ம இந்த ஸ்பீக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே, இப்போ அந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். உள்ளே வந்து எடுத்தோடனே ஸ்பீக்கர் தான் இருக்குது. பரவாயில்ல, மேலேருந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே லுக்கு பயங்கரமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே ஈகிள் இஸ் கமிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த லுக்குக்காகவே வாங்கலாங்க. செம்மையாக இருக்குது. ஓகே, அடுத்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பி லவுட் பி ப்ரவுட். ஓகே, இருந்தால் சரி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கங்க, நல்லா தான் இருக்குது. கொட்டிடுச்சுப்பா. ஓகே, உள்ளே என்னென்ன இருக்குது. கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேபிள் இது? என்ன கேபிள் அப்படின்னு பார்த்தா மைக்ரோ யூஎஸ்பி மாதிரி தெரியுது. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். சார்ஜிங் போட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் சார்ஜ் கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஓகே, டைம் ஆகிட்டு போகுது. நமக்கு ஒயர் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். லென்த்து பரவாயில்லைங்க, இவ்வளோ தூரம் இருக்குது. ஒரு மீட்டர் பக்கத்தால் இருக்குது, 1 மீட்டரில். அப்புறம் ஒயர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. திக்னஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது ஒன்றும் பண்ணாது. நெக்ஸ்ட்டு உள்ள வந்து வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கங்க. இந்த இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வாரண்ட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்ஸ் கேபிள், ஆக்ஸ் கேபிள். இது வந்து நீங்கள் லேப்டாப்பில் ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை வந்து போட்டு நீங்கள் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சர். அப்புறம் பரவாயில்ல, ஒயர் குவாலிட்டியும் பரவாயில்ல. இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அது பிஞ்சு போயிடும். இதில் பார்த்தா நல்லாவே இருக்குது. இதில் வந்து நமக்கு பாருங்கள், நம்ம யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்கங்க, கைடு. நீங்கள் இதை வந்து ஸ்கேன் பண்ணி படிங்கடா, உங்களுக்குலாம் பேப்பர்லாம் கொடுக்கறது வேஸ்ட்டு, நீங்களாம் படிக்கவே மாட்டீங்க, வேணும்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோ, அவ்வளோதான் முடியும் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட்டு உள்ளே எதுவும் இல்லை. சரி, ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருவோம். உள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்படியே நம்ம வீடியோ போக போக என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். அந்த பக்கம் எடுத்து திருப்பி வச்சுட்டு ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, ஸ்பீக்கர் எடுத்தாச்சு. ஸ்பீக்கரில் தாங்க, ஸ்பீக்கர் பயங்கரமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே லுக்கே சும்மா மாஸாக இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் 2 லைட்டு வேறு இருக்குது ஸ்பீக்கரில். டபுள் ஸ்பீக்கரா, சும்மா மாஸாக இருக்குது. ஓகே, உள்ளே என்னென்ன இருக்குது? எஸ்டி கார்டு போட்டிருக்கு. எஸ்டி கார்டு போட்டிருக்கு. அப்புறம் ஆக்ஸ் கேபிளுக்கு வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு மைக் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி போட்டிருக்கு. இதில் வந்து நம்ம பென்ட்ரைவ் கொடுத்து பாட்டு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த நேரம் ஒரு மைக் இருக்குது, ஹோல் கொடுத்துருக்காங்க. அது இண்டிகேஷன் லைட்டு. ஓகே, அடுத்து வந்து நமக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதில் வந்து அப்புறம் என்னென்ன மோட்ஸ், என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அஸ் யூஸ்வல் எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சாங்கு, ப்ரீவியஸ் சாங்கு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் கால் அட்டன் பட்டன்லாம் இருக்குது. அடுத்தது வந்து பாஸ் பட்டன், ப்ளே பட்டன் இருக்குது. அடுத்து மோட் பட்டன் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம பில்ட் குவாலிட்டி பயங்கரங்க, மாஸாக இருக்குது. கீழே போட்டால் ஆனால் உடஞ்சிரும். அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுகாது. நம்ம கை தவறி கீழே போட்டோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகும், கொஞ்சம் டேமேஜ் ஆகும், ஆனால் உடஞ்சி போகாது.
அப்புறம் கீழே பாருங்கள் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது வச்சோம் அப்படின்னா ஆடாமல் இருக்கிறதுக்காக. இந்த இடத்துல ஆடும், நீங்கள் டேபிளில் கீது வச்சிங்கன்னா ஆடாது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன் பட்டன் அழுத்தி ஆன் பண்ணுவோம் உள்ள எப்படி இருக்குன்னு. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம மோடு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்கிட்ட வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, அதை போட்டு நம்ம சாங்கு வந்து ஒன்று கேட்டு பார்ப்போம். ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கே அந்த சாங்கை சும்மா போட்டு பார்ப்போம். பீட் நல்லா இருக்கு, பீட்லாம் பயங்கரம். ஓகே, இப்போ சாங்கெல்லாம் கேட்டாச்சு. இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கனெக்டிவிட்டி அட்வான்ஸ் ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆமாம், ப்ளூடூத்து தான். ஓகே, ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் வந்து 20 ஹெர்ட்ஸு. ஓகே, அப்புறம் ஸ்பீக்கர் பவர் வந்து 5 வாட்ஸு இன்ட்டு 2, அப்போனா 10 வாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் அப் டு 10 மீட்ரு வருது. ஓகே, பரவாயில்ல. 10 மீட்டர்னால் நம்ம அவ்வளோ தூரம்லாம் எங்கேயும் போக மாட்டோம், இருந்தாலும் 10 மீட்டர் போதும். ஸ்பீக்கர் சைஸ் வந்து 52 mm கொடுத்துருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி அண்ட் கரண்ட் இன்புட். பேட்ரி கெப்பாசிட்டின்னு பார்த்தா 2000 mAhங்க. போதும், இது போதும். கொஞ்சம் நேரம் தாங்குங்க, ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து ப்ளே ஆகும். அப்புறம் டிசி 5 வோல்ட் இன்புட்டு, 1 amps இன்புட் மட்டும் கொடுத்துக்கிறோம். மியூசிக் ப்ளே டைம் வந்து 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து கால் டெஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வந்து நம்ம கால் டெஸ்ட் பண்ணிடலாம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, நீங்கள் அதை வந்து இந்த மைக்கில், ஃபோன் மைக்கில் இருந்து கேளுங்க. ஹலோ கௌசல், யாரு சொல்கிறான்? நம்பர் புதுசாக இருக்கு. நம்பர் வேறு நம்பரு, சரியா? ஓகே, இப்போ நான் பேசுகிறது உனக்கு நல்லா கேட்குதா? கேட்குதுடா. ஏன்டா? இல்லை, நான் ஒரு புதுசாக வந்து ஒரு Ptron ஃபியூஷன் 10 வாட்ஸ் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன். சரி, அதில் வந்து இன்பில்டாக மைக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதான் செக் பண்ணுறதுக்காக உனக்கு கால் பண்ணேன்டா. கிளியராக கேட்குதா? ஓகேடா. வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா கேட்குது. வெளியே எனக்கு நான் பேசுகிறத தவிர்த்து வேறு ஏதாவது உனக்கு நாய்ஸ் ஏதாவது கேட்குதா? அதெல்லாம் கேட்கல. நான் பேசுகிறது மட்டும் உனக்கு நல்லா கிளியராக கேட்குது. ஆமாம். ஓகேடா. ஓகேடா. சரி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கால் டெஸ்ட்டெல்லாம் பண்ணியே பார்த்தாச்சு. ஓகே, எல்லா ரிசல்ட்டுமே பாசிட்டிவ் இருக்குங்க. இதில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. செம்மையாக இருக்குது, லுக்கும் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஒரு ரூமில் வந்து இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒர்க்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பீக்கரை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா மாசாக இருக்குங்க. அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்குது. இது வந்து அவ்வளோ இதாக இருக்குங்க. நம்ம இதை பார்த்தாலே உடனே பாட்டு போட்டு டான்ஸ் எந்திரிச்சு ஆடணும் அப்படின்னு தான் தோணும். அந்தளவுக்கு பேஸ் பீட்டு எல்லாமே இருக்குங்க. அப்புறம் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா, பில்ட் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குங்க. இதில் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா உடையவே உடையாதுன்னு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் வந்து அவ்வளோ டேமேஜ் வந்து ஆகாது, செம்மையாக ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா எதுவுமே இல்லை, ஈஸி டு கேரின்னு சொல்லிடலாம், காம்பேக்டான பொருளுங்க. சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் ஸ்பீக்கர் இல்லை ஏதோ ஒன்று பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.